ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹாரா விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து வாட் ஐ பர்ச்சேஸ் ஃபார் திவாலி பார்க்கலாமா? ஸோ அன்றைக்கி சிக்பட் போனப்போ நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்றதை பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 1 பார்த்திங்கன்னா இந்த லாக்மி ஐகானிக் காஜல் வாங்கினேன். அண்ட் பேபி லிப்ஸ், இந்த மாதிரி ஜும்காஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் ஸ்டெட்டு இது எல்லாமே 50 ருபீஸ் தான். பட் ஜும்கா வந்து 150 ருபீஸ். அண்ட் அந்த லாக்மி இந்த பிராண்டெல்லாம் இருந்தால் ஒரிஜினல் பிராண்டெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி பலோசோ பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 100 ருபீஸ் தான். ஸோ 2 பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது பிரிண்டட் தான், பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ஒயிட் வித் ப்ளூவும் ஒயிட் வித் பிளாக்கும் வந்து 2 இது வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் வீட்டுக்கு போடுறதுக்கு அண்ட் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன், ஒரு ரெட் கலரில். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கீழே வந்து பார்டர் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. பேண்ட் வந்து பிளெயினாக தான் இருக்கும். அண்ட் இதில் எனக்கு பிடிச்சதே இந்த ஷால் தான், கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க. ரெட் வித் பிளாக்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே. ஸோ அதனாலேயே நான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துட்டேன். அந்த ஷால்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா நிறையா மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் சமிக்கி ஒர்க்ஸும் இருக்குது. அண்ட் கீழே வந்து எம்ப்ராய்டரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஷால்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பார்டர் வந்து அந்த பார்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டுக்காகவே இந்த மாடலை வந்து நான் எடுத்தேன். இப்போ அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முக்கால்வாசி கடையில் ஒரே கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் பார்த்ததில் எனக்கு இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரெட் வித் பிளாக்கு. ஸோ அதனால் இது நான் வந்து எடுத்துட்டேன். அண்ட் ரெண்டாவது வந்து இந்த லைட் கலர் ஒரு சுடிதார். ஆக்சுவலி இந்த கலர் வந்து என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இந்த டிசைன் என்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பிரவீன் இதை எடுத்துக்கோன்னு சொன்னனால நானும் வந்து எடுத்துட்டேன். இது வந்து பிரிண்டட் மாடலில் இருந்துச்சு. பிரிண்டட் சுடிதார் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானே எடுத்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரே கலர் மாதிரி தான் வரும், பட் பிரிண்டட் டிசைன் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நெக் டிசைன் பார்த்து வி டைப் கொடுத்துருந்தாங்க. சமிக்கி ஒர்க்ஸ் இந்த மாதிரிலாம் பீட்ஸு சமிக்கி ஒர்க் இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்ப நம்ம வேர் பண்ணோம்னா கொஞ்சம் ரிச்சாக எலகண்ட்டாக காட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ அதனால் பார்த்தோன்னே அவங்களும் பிடிச்சிருக்கு எடுத்துக்கணுன்னே நானே இதை வந்து எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு காட்டின ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் விலை வந்து கம்மி தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் 2 ட்ரெஸ் எடுத்துட்டேன். 2 ட்ரெஸ்ஸும் ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு 3.7 or 8 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு ஏதாவது நியூ டிசைன் இருக்கான்னு கேட்கும்போது இந்த கொரியன் மாடலில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பொன் குழந்தையாக இருந்தால் நிறைய அழகழகாக போட்டு பார்க்கலாம். பையனாக போயிட்டானே எப்பயுமே ட்ரௌசர் டிஷர்ட் பேண்ட்டு இந்த மாதிரி தான் போடணும். அதில் எது பெஸ்ட்டுன்றதை கேட்டு தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அதில் ஒன்று தான் இந்த கொரியன் மாடல். அதாவது உள்ள டிஷர்ட்டும் வெளியில் வந்து ஒரு கோட் மாடல்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு செட்டு தான் பார்த்தோன்னே நான் இதை வந்து எடுத்துட்டேன். பட் பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது மட்டும் நான் அந்த மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வெளியில் ஃபர்ஸ்ட் க்ரையில் பேபி ஹக்லலாம் வாங்கினா இந்த ரேட்டை விட கம்மியாகவே நம்ம வாங்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, அங்கே இந்த கலெக்ஷன் எனக்கு பிடிச்சதுனால வாங்கிட்டேன். அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி ட்ரௌசர் டிஷர்ட் அவனுக்கு வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் பாருங்களேன், சைடில் அவன் ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கான். நான் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வீடியோவில் காமிக்கிறதுனால அதை பார்த்துட்டு அவனும் வந்து பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, அவனோட ட்ரெஸ்ஸை நான் இப்போ ஓப்பன் பண்ண உடனே வாவ்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறத பார்த்து தான் அவனும் பண்ணுறான் இல்லையா? ஸோ க்யூட். அண்ட் அவனோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடையில் தான் பார்த்தேன், மற்ற எந்த கடையிலையும் நான் பார்க்கல. எனக்கு பார்த்த உடனே அங்கேயே பிடிச்சிருச்சு. அதனால் நாங்கள் வந்து எடுத்துட்டோம். முக்கால்வாசி ஷாப்பிங் எங்களுக்கு ஒவ்வொரு கடையிலேயே முடிச்சிருச்சு. பட் அதுவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் 4 o'clock தான் வந்து வீட்டுக்கே வந்து ரிட்டர்ன் ஆனோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல வந்து நிறைய வேடிக்கையும் பார்க்கலாம், இந்த மாதிரி பர்ச்சேஸும் பண்ணலாம். அண்ட் இந்த சாரீ வந்து என்னோடய மதர்-இன்-லாக்காக எடுத்தது. அவங்க கலருக்கு தகுந்த மாதிரி லைட் கலரில் ஒரு பெரிய பார்டர் வச்சு சாரீ எடுத்திருந்தேன். இது கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் தான், பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இது பிரிக்கலாம் வேண்டாம், நான் இன்னும் பிரிக்கவும் இல்லை. ஸோ அவங்களே பிரிச்சுட்டோம், நம்ம அப்படியே மூடி பேக் பண்ணி வச்சிடலாம். அண்ட் எங்களோட தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டிலலாம் நீங்களாம் என்ன ட்ரெஸ் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.